அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். வல்லுவக்குல ஜோதிடர்கள் வந்து கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? இப்போ இதில் வள்ளுவர் குலங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஜோதிடம் மட்டுமே கிடையாது, மருத்துவமும் உண்டு. இதில் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இந்த சித்தர்கள் கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்போ சித்தர்கள் வந்து அவங்க எதை அடிப்படையில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைப்பெருவிரல் ரேகை. ஏன்னா ரேகை வந்து அதுதான் வந்து நாடினுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, மகரிஷி என்ன உன்னுடைய தலையெழுத்து எழுதியிருக்கிறாங்களோ அதை படித்து சொல்வதற்கான ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்தவங்களும் வேற ஒருத்தவங்க சொன்னதுனால நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லும் போதும் சில நேரம் கேட்பேன், நான் மனசு நினைக்கும், நம்பிக்கை இல்லைல்ல அப்புறம் ஏன் வர அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசு என்ன சொல்லணும், நம்பிக்கை இல்லையா, வா உன்னுடைய சீக்ரெட் எதுவோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உனக்கு ஒரு ரகசியம் இருக்குல்ல அதை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் இன்னைக்கும் சொல்லுவாங்க, சே யாருமே இவ்வளோ வருஷம் சொல்லாத ஒரு விஷயத்த இவர் தான்ப்பா சொன்னார் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கர்மவினையை கழிச்சாதான் மற்ற விஷயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது, அதுக்கு தான் வந்து நாடி ஜோதிடம். ஏன்னா நாடி ஜோதிடத்தினுடைய மூலாதாரமே கர்மா. அப்போ அந்த மகரிஷி என்ன சொல்கிறாங்க? ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி ஆஸ்ட்ரோவல் கன்சல்டன்சி சர்வீஸ் நாடி அஸ்ட்ராலஜர் MP கந்தவேல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன், உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாக அந்த நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டோ இல்லை வீடியோக்கள் பார்த்தோ வந்து தெரிஞ்சிருக்கோம். அதுக்குள்ளே வந்து நிறைய டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பொதுவாக வந்து நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது அகத்தியர் எழுதிய ஓலைச்சுவடிகளில் இருந்து ஒவ்வொருத்தருடைய கைரேகைகளில் இருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள், அவங்களுடைய பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ஓவராலாக தெரியும். ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஸோ இதில் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கந்தவேல். கடந்த 25 ஆண்டுகளாக நான் இந்த சென்னை அரும்பாக்கத்தில் இந்த நாடி ஜோதிடங்கிற ஒரு சேவையை செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த தொழிலுக்கு வந்ததுக்கான உள்ள காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய இப்போ சொல்லுவாங்க ஒவ்வொரு அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு ஜாதியினுடைய அடிப்படையை கொண்டு அவங்க என்ன மாதிரியான துறையில் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வள்ளுவர்களுக்கான உள்ள அடையாளமாக என்ன சொல்லப்படும், ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ இந்த அடிப்படையில் தான் நான் வந்து இந்த தொழிலில் இருக்கிறதுக்கான உள்ள காரணமும் என்னுடைய ஜீனம் அதுதாங்க. என்னுடைய பெரியவங்க, தாத்தா, என்னுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அதுக்கு மேலே இன்னும் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாருமே வந்து இது தலைமுறையாக இதை வந்து செஞ்சுட்டு வராங்க. அது அந்த வழியில் நானும் வந்திருக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வள்ளுவக்குல ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அவங்க வந்து பிளானட்டை அனலைஸ் பண்ணி, ஸோ ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடியவங்களையும் வள்ளுவக்குல ஜோதிடர்கள் வந்து கை தேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ அதில் எப்படி கனெக்ட் ஆனீங்க? நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அதாங்க, இது வந்து நான் எதுவுமே கொண்டு வரல. இது எல்லாமே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்காக இது வந்து அமைச்சு கொடுத்தது. அவங்களுடைய பாரம்பரியத்தில் நம்மளும் வந்துக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ஜோதிடங்களுக்கு நீங்கள் சொல்வது போல் வள்ளுவன் சொல்லு மாணிக்க கல் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவன்னாவே ஜோதிடத்துக்குரியவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அது வந்து இறைவனுடைய பிறப்புகள் படைப்புகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சித்தர்களால் கொடுக்கப்பட்டது. அப்போ சித்தர்கள்னால் நீங்கள் சொல்கிறது மாரி அகஸ்தியர், பிருகு,
சிவவாக்கியர், ம் இப்படி நிறைய வசிஷ்டர், ம் இப்படி நிறைய சித்தர்களும் ரிஷிகளும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க சொன்னது வந்து ஜோதிடம் மட்டுமே கிடையாது. ஓகே மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஆன்மீகங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து ஜோதிடத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. ம் இப்போ இதில் வள்ளுவர் குலங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஜோதிடம் மட்டுமே கிடையாது, மருத்துவமும் உண்டு. ஓகே இப்போ ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த கிராமங்களில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது ஒரு நோய் இருக்குது, ஒரு உடனே சொல்யூஷன் வேணால் நம்மள்ட்ட தான் வருவாங்க. ம் ஸோ அப்படி பார்க்கும்போது மருத்துவமும் இதில் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜோதிடமும் ஜோதிடம் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிறதுனால அதை மட்டுமே எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருக்குமே வள்ளுவர்கள்னால் ஜோதிடம் மட்டும்தாங்கிறது மட்டும் சொல்கிறோம். ஓகே அதை தாண்டி மருத்துவமும் இருக்குது. இதில் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து இந்த சித்தர்கள் கொடுக்கப்பட்ட ஒன்று. ம் அப்போ சித்தர்கள் வந்து அவங்க எதை அடிப்படையில் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ம் அவங்களுடைய கைப்பெருவிரல் ரேகை. ஆமாம் ஏன்னா ரேகை வந்து அதுதான் வந்து நாடினுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரேகை. ம் இந்த ரேகை வந்து நம்மளுடைய இந்த ஆத்மாவுடைய இந்த சோல் இருக்குல்லையா, அந்த சோலினுடைய முந்தைய கால ஒரு பிறப்புக்கும் இந்த ரேகைக்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகே ஸோ இதுலயே வந்து நம்மளோட கை விரல்லையே பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே சொல்ல முடியும். இதுதாங்க நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி ஒரு ரூமுக்குள்ளே போனோன்னா லாக் பண்ணி வச்சுருந்தோம்னா என்ன பண்ணணும், லாக்கை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். ஆமாம் அதுக்கு முதல் வந்து என்ன வேணும், அந்த லாக்குக்கான உள்ள கீ வேணும். ம் அந்த கீ தான் வந்து தம்பு. ஓகே அப்போ இந்த ரேகைங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ரேகை வந்து பலவிதமாக பிரிக்கப்படுது. ம் ஒரு ரேகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேகைக்கு பல பேர்கள் உண்டு. ம் ஒரே ரேகைங்கிறது மீனிங் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வட்ட ரேகை அப்படின்னு சொன்னோம்னா அந்த வட்டங்கிற இடத்துலக்குள்ளேயே நிறைய ரேகைகள் பிரியுது. ஓகே அதுல அதுல டிவிஷன்ஸ் இருக்கு. ஆமாம், தனவட்ட ரேகை இருக்குது, தனவட்ட மேரு ரேகை இருக்குது, ம் அதுமாரி வந்து பிறைவட்ட ரேகை இருக்குது. அந்த வட்டங்கிறதே எவ்வளோ அடையாளங்கள் வருது பாருங்கள். ஓகே அதில் 3 புள்ளிகள் 4 புள்ளிகள், ஒவ்வொரு புள்ளிகளும் ஒவ்வொரு கருமாங்களை பற்றி பேசுகிறது, ம் அந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் பாயிண்டில் போய் உட்கார்றது அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்குது. ஓகே சார். பொதுவாக நாங்கள் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடி அஸ்ட்ராலஜி வந்து பார்க்க வரவங்க ஆண்களுக்கு வந்து வலது கை பெருவிரலுடைய ரேகையும் பெண்களுக்கு இடது கையுடைய பெருவிரலுடைய ரேகையும் வந்து என்ன வித்தியாசம்? ஏன் இந்த இல்லைங்க, ரேகை வந்து அதுதான் வந்து அதனுடைய மகரிஷியினுடைய சூட்சமங்களே அந்த ரேகை தான். அதில் வந்து ஆண்களுக்கான உள்ளது வந்து வலது கை அப்படிங்கிறத வச்சு எடுக்கும்போது தான் அவங்களுக்கான உள்ள அந்த பலன்கள் அப்படிங்கிறது அதில் கரெக்டாக வந்து உட்காரும். ஓகே பெண்களுடைய ரேகையை வந்து வலது கை ரேகையை வச்சு அவங்களுக்கான உள்ள ஓலை எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. ஓகே அவங்களுக்கான அந்த ஓலைச்சுவடியினுடைய அந்த கட்டுகளே நம்மளுக்கு வந்து அமையாது. ம் அது வந்து அவங்களுடைய இதெல்லாம் வந்து மகரிஷியினுடைய சூட்சமங்கள் இது. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷமாக வந்து இந்த நாடி 97லேருந்து இருக்காங்க. ஓகே. ஸோ இவ்வளோ வருஷம் நீங்கள் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் சந்திச்சிங்க? ஸோ பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது இப்போ இருக்கிற மக்கள் வந்து பெருசாக ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாத மக்களும் இருக்கிறாங்க, அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? அதில் வருத்தமான விஷயங்கிறது நிறைய நடந்திருக்குங்க. ஒருவர் வந்து அண்டை மாநிலம், வெளி மாநிலத்திலிருந்து நம்மளை பார்க்க வந்திருக்கிறார். அவருடைய நாடியை எடுத்து படித்து அவருடைய வாழ்க்கை முறைகளை சொல்லும் பொழுது அவர் வந்த நோக்கம் வந்து அவருக்கு திருமணத்தை பற்றிய ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறார். அவர் ஒரு பெண்ணை நேசிக்கிறார், அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்போமா, எப்போ இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப்ல அவர் வந்தார். ஆனால் அவருடைய ஓலை எடுத்து படித்து பார்க்கும்பொழுது இப்போ நடக்கின்ற காலகட்டம் வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் இல்லை. ஓகே. ஏன்னா இந்த ஒரு 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 பார்ட் ஆஃப் மந்த்து சொல்லியிருந்தாங்க, ஒரு 8 மாத காலத்தை நீங்கள் வந்து கடக்கணும், கடந்தால் தான் உங்களுக்கு அடுத்தது வாழ்க்கைங்கிறத சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஒரு நாள் வந்து அவர் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஊருக்கு போகிறாரு. அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறாரோ அவருடைய அந்த மனைவி, அந்த பெண்ணுடைய அவர் வந்திருக்கிறார். அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கோ அந்த பெண்ணுடைய அவர் வந்திருக்கிறார். அப்படி வந்து போனவர் வந்து சந்தோஷமாக தான் போனார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருந்தது. மகரிஷி வந்து 8 மாதம் வந்து நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ஒரு நாள் வந்து அவர் அவங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயோ வெளியில் வந்து பயணம் பண்ணுறாங்க, ஒரு ஜாலி மூமெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ இந்த பொண்ணும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, இது போல் அவர் போகிறாருங்க,
அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் வந்து கட் ஆகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவர்கிட்ட இருந்து யார் அந்த பெண்ணை அவர் நேசிக்கிறாரோ அவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்திருக்கு. நான் எடுக்கலை. எடுக்காத பட்சத்தில் அவர் திருப்பி அவருக்கு நம்ம வந்து கால் பேக் பண்ணும்போது அவர் உயிரோட இல்லை. ஓகே. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட ட்ராவல் பண்ண போன இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஸ்பாட்டில் இறந்துடுறாரு. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப துக்கமான ஒரு விஷயம், வருத்தமான ஒரு விஷயம். மனசு வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா ஒருவேளை நம்ம ஒரு ஃபோனை எடுத்து பேசியிருந்தா அவர் என்ன சொல்ல வந்திருப்பாரோ, ஏதாவது ஒரு மெசேஜ் கன்வே நினச்சிருந்துருக்கலாம். இல்லை ஒருவேளை நம்ம ஏதாவது அந்த நேரத்தில் வந்து டைவர்ட் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிறது மாரிலாம் பலவிதமாக நம்ம யோசித்து வருத்தமான ஒரு விஷயங்கள் அதில் உண்டுங்க. அதுமாரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதுபோல் வந்து நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. ஓகே சார், இப்போ நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ஜோதிடரை வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து சில அபாயங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட சில எச்சரிக்கைகள்லாம் நான் கொடுக்கணும் சார். இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு தொழிலில் மிகப்பெரிய லாஸு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஜோதிடத்தில் தெரிய வருது. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அபசகனமாக சொல்கிறீங்க, நான் ஒரு நல்ல விஷயம் கேட்குறதுக்காக வந்திருக்கேன், நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆக்ரோஷமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்குங்க. அதாவது நான் என்னைக்கும் படிக்கக்கூடிய விதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓலைச்சுவடியில் வந்து நான் ஒரு கருவி, நான் கடவுள் கிடையாது. மகரிஷி என்ன உன்னுடைய தலையெழுத்து எழுதியிருக்கிறாங்களோ அதை படித்து சொல்வதற்கான ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான். சரி, இப்போ உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து ஜோதிடத்தை நம்பி அதிலிருந்து வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஜோதிடத்தை நம்பாமல் டவுன் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி யாராவது 2 பேரை குறிப்பிட முடியுமா? இருக்காங்க மேடம். இதுக்கு வந்து இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்லுவேன். ஏன்னா சம்மந்தம் இல்லாத பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, சம்மந்தம் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம், இந்த கோயிலுக்கு போனால் நம்ம போய் எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறோம். நம்பிக்கையோடு போய் ஒரு விஷயத்த பண்ணி பலனடைகிறவங்களும் இருக்காங்க. சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு போயிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. இதில் கடவுள் யாருக்கு படி அளப்பார், யாருக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ முதல்ல வந்து இந்த ஜோதிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கைத்தன்மை வந்து ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா நம்பினா தானே எல்லாமே. ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக உள்ளுணர்ந்து ஒரு விஷயத்தை செயல்படும் போது அதுக்கான ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதாவது வந்து ஒரு சந்தேகத்தோட ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும், இருமனசாக ஒரு விஷயத்தை செயல்படும் பொழுதும் கண்டிப்பாக அதில் வந்து மாறுபடும். ஓகே, அப்படின்னு நம்பி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நான் கண்டிப்பாக செய்கிறேன் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லி செஞ்சவங்களோட வளர்ச்சியை குறிப்பிட முடியுமா? வெளிப்படையாக பேசிடுறாங்களா? எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ அவர் பார்ப்பாரு, பார்த்தா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சரி, இருந்தாலும் நம்ம அதை பேசுகிறோம். சார் உங்கள் மூலமாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் யாருங்கிறது வெளியில் தெரியாது. ஓகே, பேர் மென்ஷன் பண்ணல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வரார், ஒரு முக்கியமான ஒரு துறையில் இருக்கிறவங்களுடைய ஒரு கைடில் தான் வரார். அவர் வந்த உடனே அவருக்கான உள்ள ஓலையை எடுத்து பார்க்குறோம். பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றேன். 2 நாள் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணுறாரு. நாங்கள் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஏன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அவர்கிட்ட ஒரு 70 வயசு பெரியவங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்றைக்கி நாடி பார்த்தா ஆகணும் அப்படின்னு ஒரு மிரட்டலாக பேசுகிறாரு. உடனே அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் இதேமாரி இன்னார் பேசுகிறாங்க, கொஞ்சம் கடினமாக பேசுகிறாங்க அப்படின்னாங்க. சரிங்க சார், அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கின காசு திருப்பி கொடுத்துறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். உடனே அவர் நேராக வரங்கிறாரு. நேராக வந்த உடனே நான் உள்ள வேறு ஒரு ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், வந்துட்டாங்கங்கிறது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் உடனே ஒரு 10 நிமிஷம் கழித்து அவர் உள்ளே வாங்க அப்படிங்கிறேன். உள்ளே வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேராக வந்து காலில் விழுந்துட்டார். எவ்வளோ கோபமாக பேசினாரோ அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே வந்து என் வாழ்க்கையே உங்கள் கையில் தாங்க இருக்குது அப்படின்ட்டாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்லாருக்கும் எழுதி தான் படிப்போம். இப்போ ஒரு ஓலையை எடுக்கிறோம்னா அந்த ஓலையை வந்து நோட் புக்கில் பார்த்து கம்ப்ளீட்டாக எழுதி அதுக்கப்புறம் படித்து விளக்கம் கொடுக்கறது தான் முறை. நான் என்ன பண்ணுறேன், உடனே அந்த ஓலையை வந்து டைரெக்டாக உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறேன்.
படிக்க ஆரம்பிக்கும் போது அவர் வந்திருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்காக வராரு. அவர் ஒரு பெண்ணை விரும்புகிறார். அந்த பெண்ணு கல்யாணம் ஆகிடுது வேற ஒருத்தவங்க கூட. ஆனால் மகரிஷி வந்து அவங்க தான் திருப்பி வாழ்க்கையில் துணையாக வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நடந்துருச்சு அவர் வாழ்க்கையில். அதோட போதும். அதுக்கப்புறம் அது வேண்டாம். ஸோ அது வந்து பெரிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயம். அது வந்து நாடி ஜோதிடத்திலே வந்தது ஓலையிலேயே. ஆமாம், அது வந்து அவருக்கு அந்த வாழ்க்கையோட இன்னைக்கு நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஓகே, யாரு அவருங்கிறது தெரியல. ஸோ இது சிலர் வந்து இல்லை எனக்கு அது மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக நான் பார்க்க வந்தேன் அப்படி இருந்து வாழ்க்கையை புரட்டி போட்டவங்க யாராவது இருக்காங்க? அப்படி நிறைய பேர் இருக்காங்க. நான் சில நேரம் வந்து எனக்கு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அது. ஏன்னா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்தவங்களும் வேற ஒருத்தவங்க சொன்னதுனால நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லும் போதும் சில நேரம் கேட்பேன், நான் மனசுக்குள்ள நினைக்கும் நம்பிக்கை இல்லைல்ல அப்புறம் ஏன் வர. அந்த நேரத்தை நான் வேற யாருக்காவது நான் நல்லபடியாக நான் யூஸ் பண்ணிட்டு போகல, யாருக்காவது அது நல்லபடியாக யூஸ் ஆகும்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு மனசு சொல்லும். இன்னொரு மனசு என்ன சொல்லணும், நம்பிக்கை இல்லையா, வா உன்னுடைய சீக்ரெட் எதுவோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உனக்கு ஒரு ரகசியம் இருக்குல்ல அதை நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. அது நிறைய பேர் இன்னைக்கும் சொல்லுவாங்க, சே யாருமே இவ்வளோ வருஷம் சொல்லாத ஒரு விஷயத்த இவர் தான்ப்பா சொன்னார் அப்படின்னு சொன்னதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக சார். சார் இப்போ கிட்டத்தட்ட 97லேருந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னு. இப்போ பொதுவாக அந்த நாடி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த பிறவி முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடியில் அவங்களுடைய வாழ்க்கை எதுவுமே இருக்காது, எதுவுமே எழுதப்படாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. இப்போ அவங்க வந்து சில பேர் வந்து இறக்கிறதுக்கான விஷயங்களும் ஓலைச்சுவடிகளில் இருக்கும். ஸோ இந்த நேரங்களில் உங்களுக்கு இந்த கண்டம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருத்தர் கேட்க வராரு, அதுக்கு நீங்கள் பார்க்கும்போது அப்படி ஒரு ஓலைச்சுவடி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க, என்ன சொல்வீங்க? அவர் எதில் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமாக பயம் வரும்? மரணம். மரணம் மட்டும்தான் பயம் வரும். வேற என்ன வேற எதை கண்டவன் பயப்பட போகிறான்? ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம், இப்போ என்ன மாரி ஆள்லாம் என்ன வச்சிங்கன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, உயிரோடு இருக்கமா எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். ஒரு கடைசி எண்ட் ஆஃப் பாயிண்ட் தான் வந்து மரணம். அந்த மரணத்தை பற்றி இது வரைக்கும் நான் யாருக்கும் நான் ஓப்பனாக சொன்னது இல்லைங்க. ஏன்னா சொல்கிறதுக்கான ஒரு அதில் இன்னொரு சொல்கிறதுக்கான ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். மகரிஷி சொல்லியிருந்தாலும் கூட அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை சொல்லாத மறைக்கவும் முடியாது. அப்போ இதை வந்து ஒரு சூசகமாக ஒரு மறைமுகமாக இந்த வயசில் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எதுலேயுமே யாரையும் நம்பாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பயணங்களாக இருக்கட்டும், சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், உடம்புல ஒரு சின்ன ஏதாவது ஒரு பெயின் வந்தால் கூட நீங்கள் கை வைத்தியம் பார்த்துக்காதீங்க. உடனடியாக அது சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் பார்த்துருங்க. எந்தெந்த முறையில் அவங்கள வந்து நம்ம வார்னிங்காகவும் இருக்கணும், ஒரு அந்த மெசேஜை நம்ம வந்து எந்த விதத்தில் அவங்களுக்கு கன்வே பண்ணணுமோ அது மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறோம். பண்ணி அப்படியும் நல்லபடியாக சில சூழ்நிலையிலேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார், பொதுவாக இப்போது நாடி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்களுக்கான பரிகாரங்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்களே கிடையாது, நீங்கள் இப்போ எந்த கர்ம வினையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதை கழிச்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எப்படி கழிக்க முடியும்? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கோவில்கள் போகிறாங்க. அதான் எப்படி அதாவது பரிகாரங்கள்ங்கிறதே கோவில் வழிபாடு தானே. அதாவது வந்து கர்ம வினையை கழிச்சாதான் மற்ற விஷயம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது, அதுதான் அதுக்கு தான் வந்து நாடி ஜோதிடம். ஓகே, வாழ்க்கையினுடைய ஏன்னா நாடி ஜோதிடத்தினுடைய மூலாதாரமே கர்மா, அதுலேருந்து தான் அது பிறக்குது. அப்போ அந்த மகரிஷி என்ன சொல்கிறாங்க, நீ என்ன கர்ம வினையோ அதை தான் இன்றைக்கி அனுபவிக்கிற. நெல் போட்டால் நெல் தான் அறுவடை பண்ண முடியும், வேறு எதுவுமே அறுவடை பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பாக. அப்போ அகஸ்தியருடைய இன்னொரு வாக்கு அப்படின்னு கேட்டால் தர்மம் தலைகாக்குங்கிறது மாதிரி அவர் சொல்கிறக்கூடிய பரிகாரமே தர்மம் தான். அந்த தர்மமும் நம்ம வந்து சரியான முறையில் செய்யணும். கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி நம்ம உதவி பண்ணும் போது இன்றைக்கி நான் ஒருத்தவங்க கேட்பான், நான் ஐயோ காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லைங்க, எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க.
அந்த சாப்பாடை வாங்கிக்கிட்டு பின்னாடி போயிட்டு அந்த ஹோட்டலில் கொடுத்துட்டு காசு வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக எத்தனையோ விஷயத்தை அப்படி பார்க்குறோம். காசு வாங்குவாங்க. சில பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா இல்லைங்க எனக்கு காசு கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்கம்பாங்க. அப்போ அந்த காசை கொடுத்தான்னா அவன் சாயந்தரம் போய் டாஸ்மார்க் போவான். நம்ம என்ன நினைக்கிறோம், தர்மம் பண்ணிட்டோம், இன்றைக்கி அவருக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம். ஆனால் அந்த தர்மம், அந்த செஞ்ச உதவி அவன் நல்லபடியாக அவன் பயன்படுத்தினா மட்டுமே தான் நம்மளுக்கு அது புண்ணியமாக மாறுது. அது அவன் தவறுதலாக அதை பயன்படுத்தினா அது நம்மளுக்கு கர்மா. கண்டிப்பாக அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு தாங்க. இப்போ ஒவ்வொரு கர்மாவும் ஒரு கிரகத்தை சார்ந்து இருக்குது. அப்போ இந்த கிரகத்துக்கு ஒரு அதிதேவதையாக சில தெய்வங்கள் இருக்குது. அப்போ அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது அந்த கிரகத்துடைய வீரியம் குறையுது. அந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது நம்மளுடைய பாஸ்ட் பர்த்தினுடைய அந்த கர்மாவுடைய தாக்கங்கள் குறையுது. அதனால நம்ம வந்து கஷ்டத்தை குறைச்சிக்கிறோமே தவிர எதையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே. இன்னொரு எல்லாருக்கும் இதில் இது மூலமாக உங்களுடைய ஆதன் தொலைக்காட்சி மூலமாக நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, பரிகாரம் 100% சொல்யூஷன் கிடையாது. இந்த அப்படி பார்த்தா யார் எப்படி வேணாலும் வாழலாம்ல. ஓகே, கண்டிப்பாக. குறைச்சிக்கிறது தான் பரிகாரம். என்னங்க, ஒரு விஷயத்தை தடுக்கிறதும் குறைச்சிக்கிறதுக்கு தான் பரிகாரம். எதையுமே ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. உங்ககிட்ட மொத்தம் எத்தனை ஓலைச்சுவடிகள் இருக்குது? இப்போ பொதுவாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கைரேகை வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. சரி, இப்போதைக்கு ஓலைச்சுவடி இது இல்லை, சார் 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட இப்போ எவ்வளோ ஓலைச்சுவடிகள் இருக்குது? ஒரு ஓலைச்சுவடி கட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50 ஓலை இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 11,920 கட்டு இருக்குன்ட்ட. ஓகே. அந்த 11,920 கட்டில் எத்தனை ஓலை இருக்குங்கிறத பார்த்துங்க. அப்போ இந்த ஒரு கட்டில் வந்து 50 ஓலை இருக்குன்னா அந்த 50 ஓலையில் 1 ஓலை 2 ஓலை ஒருத்தவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஓலை. அது நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ ஒரு சிலருக்கு எனக்கு நாடி ஜோதிடம் நான் பார்க்க போனேன், என்னுடைய ஓலை அங்கே இல்லை, கொஞ்ச நாள் கழித்து வர சொன்னேன். மினிமம் இப்போ உங்ககிட்ட தேடி வராங்க அப்படின்னா மினிமம் அவங்களுக்கு எவ்வளோ நாள் கழித்து அவங்களுக்கு ஓலைச்சுவடி? இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலலாம் வந்து இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் தான் நாடி ஜோதிடத்துக்கு மூலாதாரமாக இருக்கும் பொழுது எங்களுடைய ஆசிரமம் வைத்தீஸ்வரன் கோயில் தான். இப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து இங்கே இருக்கிறோம். யாருக்கிட்டேயுமே ஓலை வந்து நிரந்தரமாக அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ என்கிட்ட இப்போ சொல்லப்பட்ட இந்த 11,000 சம்திங் இந்த கட்டு இருக்குன்னா இதில் வந்து ஒரு 3 மாதம் வந்து அந்த கட்டு திருப்பி போகும், திரும்ப வேறு கட்டு இங்கேருந்து வரும். ஓகே. அது ஒரு பாயிண்ட்டு. யார்கிட்டையுமே அந்த இருக்கிற ஓலையே நிரந்தரமாக இருக்காது. இதில் வந்து எந்த வயசில் உங்களுக்கு பார்த்து உங்கள் பலனை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்குது, யாரு தான் உங்கள் ஓலையை படிக்கணுங்கிற ஒரு பிராப்தம் இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் தேடி வருவீங்க. எல்லாரும் நாடி ஜோசியம் சொல்லிட முடியாது. உங்களுக்கு நான் நாடி ஜோசியம் படிக்கிறேன்னா நீங்கள் என் மூலமாக தான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது பிராப்தம் இருந்து அந்த இடத்த நோக்கி நீங்கள் போவீங்க. அதில் ஒரு விஷயம். அதே நேரத்தில் அப்போ வந்து என்ன ஆகும், பயணங்கள் வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம். இப்போ சென்னையிலேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு நேரம்லாம் பண்ணணும், ஒரு நாள் ஃபுல்லாக பயணம் பண்ணணும். அப்போ போய் அந்த இடத்துல அந்த நம்மளுக்கான உள்ள ஓலைச்சுவடி இருக்குதா இல்லையாங்கிறதும் தெரியாது. அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கலாம். அப்போ 1 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும்னா முன்னாடிலாம் சொல்லுவோம். இப்போலாம் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு ஓலைச்சுவடி இல்லையா, அடுத்த ஒரு 3 நாளில் அந்த ஓலை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சு நம்ம பயணங்களில் 1 வாரமா இல்லை 10 நாளா இல்லை 15 நாளைக்குள்ளே அந்த ரேகைக்கான உள்ள ஓலைச்சுவடி வந்துடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஓகே சார். பொதுவாக அந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நமக்கு அகஸ்தியர் வந்து கொடுத்துருக்கிற அப்படியே ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்கள், நிறைய நுட்பமான விஷயங்களை இந்த நேர்காணலில் உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதற்கு மிக்க நன்றி. நன்றி மேடம்.